நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க மகாபாரதத்தில் நாம் ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாம். திரௌபதி ஏன் 5 சகோதரர்களை மணந்தார்? உண்மையான காரணம் என்ன பார்க்கலாம் வாங்க. மகாபாரதம் என்றாலே பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையேயான பாரத போர் தான் நினைவுக்கு வரும். இந்த பாரத போரில் முக்கியமானதாக பாஞ்சாலி எனப்படும் திரௌபதி பஞ்ச பாண்டவர்களான தர்மர், பீமர், அர்ஜுனர், நகுலன், சகாதேவன் என 5 சகோதரர்களை ஏன் திருமணம் செய்தார் என்பதை இங்கு பார்க்கலாம். திரௌபதி கர்ணனை சூதபுத்திரன், அதாவது தேரோட்டியின் மகன் என்கிற அவருடைய பின்னணியால் அவரை நிராகரித்தார். துருபதன் என்கிற பாஞ்சால நாட்டு மன்னனின் மகளான திரௌபதிக்கு பாஞ்சாலி என்ற பெயரும் உண்டு. உலகத்திலேயே சிறந்த வில்லாளியான திறமைமிக்க வீரனை தன் மகளுக்கு மணமுடிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் துருபத மன்னன் சுயம்பரத்திற்கு ஏற்பாடு செய்திருந்தார். துணிச்சலும் வீரமும் கொண்ட தன்னிகரற்ற வீரனை தன் மகளுக்கு மணமகனாக முடிக்க வேண்டும் என்பதே அவருடைய நோக்கம். சுயம்பரத்தில் கலந்து கொண்ட பல்வேறு நாட்டு அரசர்களில் பஞ்ச பாண்டவர்களில் ஒருவரான அர்ஜுனனும் ஒருவர். அப்போது அஞ்ஞான வாசத்தில் இருந்த பஞ்ச பாண்டவர்கள் அனைவரும் பிராமணர்களின் மாறுவேடத்தில் இருந்தனர். துருபத மன்னனின் அவையில் சுயம்பரத்தில் கலந்து கொள்ளும் இளவரசர்கள் மிகுந்த எடை கொண்ட அசைக்கவே முடியாத வில்லை எடுத்து அதன் நாணை பூட்டி அவையின் மேற்க கூரையில் பதிக்கப்பட்டிருக்கும் மீனின் கண்ணை கீழே உள்ள தண்ணீரில் தெரியும் அதன் பிம்பத்தை பார்த்தபடி மீனின் கண்ணில் சரியாக அம்பை எய்த வேண்டும். கர்ணனை தவிர திரௌபதியின் மாலையை வெல்லும் ஒரே ஒரு வீரன் அர்ஜுனன் மட்டுமே. ஆனால் திரௌபதி கர்ணனின் பின்னணியை காரணம் காட்டி அவரை நிராகரித்து விட்டார். மீனின் கண்ணை தண்ணீரில் இருக்கும் பிம்பத்தை பார்த்தபடி துளைத்து திரௌபதியின் கைப்பிடித்து அவையில் உள்ள மற்ற மன்னர்களை வியப்பில் ஆழ்த்தினார் அர்ஜுனர். திரௌபதியுடனும் சகோதரர்களுடனும் வீடு திரும்பினார் அர்ஜுனன். புது மனைவியை தாயாருக்கு காட்டுவதற்கு முன் தாயார் குந்தி தேவியுடன் சற்று விளையாட நினைத்து அர்ஜுனன் குந்தி தேவியார் கதவை திறப்பதற்கு முன் கதவுக்கு வெளிப்பக்கம் நின்று கொண்டு, அம்மா, இன்று ஒரு தெய்வீக பிக்ஷை கிடைத்திருக்கிறது என்று சொன்னார். உண்மையில் அவர் திரௌபதியை தான் பிக்ஷை என்று குறிப்பிட்டார். கதவை திறந்து பார்க்காமலேயே குந்தி தேவியார் பிச்சையை சமமாக பிரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டார். 5 சகோதரர்களும் ஒருபோதும் தாயார் பேச்சை தட்டியதில்லை. எனவே திரௌபதியை தனித்தனியாக மணமுடித்து கொண்டனர். ஆனால் ஏன் 5 ஆண்களை திருமணம் செய்து கொண்டார்? உண்மையான காரணம் என்ன? திரௌபதி தனது முற்பிறவியில் நேர்மைக்கு உதாரணமாக விளங்கும் ஒரு ஆண்மகனை மணமுடிக்க விரும்பினார். உலகத்திலேயே சிறந்த வில்லாளியை மணமுடிக்க விரும்பினார். இந்த பூமியில் மிகவும் வலிமையான ஒரு மனிதனாக தனது கணவன் இருக்க வேண்டும் என்று விரும்பினார். உலகின் சிறந்த அழகனாகவும் பொறுமையும் விவேகமும் கொண்ட கணவர் வர வேண்டும் என்று விரும்பினார். இவ்வளவு அம்சங்களும் நிரம்பிய ஒரு ஆண் இருப்பது சாத்தியமில்லை என்பதால் அடுத்த பிறவியில் ஒவ்வொரு அம்சங்களையும் கொண்ட 5 ஆண்களை கணவர்களாக வரமாக பெற்றார். இதனால்தான் பஞ்ச பாண்டவர்களை மணந்து கொண்டு பாஞ்சாலி என்று வணங்கப்படுகிறார். ஓகேங்க, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.